வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜெயம் ரவி ஆர்த்தியோட டிவோர்ஸ் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அவர் கோவாவில் கெனிஷா கூட ஒரு திருமண உறவை தாண்டின உறவில் இருக்கிறாரு அப்படிங்கிறத குற்றச்சாட்டாக இன்னைக்கு அவங்களுடைய மனைவி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்குது. அதுக்கு ஜீவனாம்சமாக எனக்கு மாதம் 40 லட்சம் ரூபாய் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தி ரவி டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பொறுத்து இன்னைக்கு டிவோர்ஸ் கேஸ் இந்த கோர்ட்ல நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தான் கெனிஷா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ஹீலிங் சென்டர் வச்சிருக்காங்க, ஒரு மியூசிக், அப்புறமேல ஒரு மியூசிக் ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு பாடகர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி வெளியில் வந்திருந்தாலும் ரவி மோகன் ஆர்த்தி பேர் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு அருமையான பேர். அதாவது அவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் ஒரு பாடகி கூட உறவில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரவி மோகனை கேட்டதுக்கு அவர் ஆரம்ப காலத்தில் அதை பற்றி எந்த விதமான ஒரு விஷயமும் சொல்லாமல் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தார். அதாவது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், பணம், காசு, நகை, சொத்து, ஷேர்ஸ், இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ இருந்தாலும் நிம்மதி அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். என்னுடைய சொந்த படங்களில் வந்த லாபத்தையே என்கிட்ட கணக்கு காட்டாமல் அம்மாவும் பொண்ணும் மறைச்சாங்க. நான் இதெல்லாம் நான் பெருசாக கண்டுக்கவே கிடையாது. ஏன்னா ஆர்த்தியை நான் ஆரம்ப காலத்துலேருந்தே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணினேன். எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உறவை எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா ஆர்த்தி ரவி அதிகமாக வெளியில் எந்த மீடியா ஃபங்க்ஷன்ஸுக்கும் பெருசாக வரமாட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமேலு கொஞ்ச நாள் போக போக உங்கள் வீட்டில் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, பேசுகிறாங்க, அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. அதனால் அப்புறமேலு நான் அவளுடைய விருப்பத்துக்காக அவங்க வீட்டுக்கே போயிட்டேன். அதுக்கப்புறமேலு நாள் போக போக என்னை ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் எல்லாரும் முன்னாடியும் சத்தம் போட்டு பேசுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை உன்னால் நிறைய படங்கள் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நஷ்ட கணக்கெல்லாம் என் தலையில் கட்ட ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருந்த நிலைமையில தான் எனக்கு வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எவ்வளோ படம் நடித்தாலுமே என்கிட்ட ₹1 கூட இருக்காது. நான் ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சா கூட ஆர்த்திக்கிட்ட ஃபஸ்ட்டு அந்த பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வாங்க முடியும். இந்த மாதிரி தான் என்னுடைய லைஃப் டிசைன் இருந்தது. எனக்கே ஒரு காலகட்டத்தில் இது வெறுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஆதங்கத்தை ரவி மோகன் தெரிவித்ததுக்கு அப்புறம் தான் யார் மேலே உண்மையான தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் ஆர்த்தி ரவி தன்னுடைய டிமாண்டான 40 lakhs per month வேணும் அப்படிங்கன்னு கேட்ட அப்புறம் தான் எவ்வளோ பெரிய பேராசக்காரி ஆர்த்தி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. 2 குழந்தைங்க வச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய லைஃப் முக்கியம் அப்படிங்கிறதுனால சிம்பத்தி காட்டுறாங்க. ஆனால் ரவி எந்த அளவுக்கு உங்க கூட இருந்து டிப்ரெஷனுக்கு ஆளாயிருக்காரு அப்படிங்கிறத அவங்க தெரிவித்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை பற்றி எல்லாருமே மேபி ரவி பக்கம் உண்மை இருக்கலாம் அப்படிங்கிறத முடிவுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு தவைக்க தலைவர் விஜயோட மனைவி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் இந்த விஷயத்தை பற்றி விவாகரத்து மனு கொடுத்திருந்தாலுமே இந்த விஷயத்தை பற்றின முழுமையான உண்மை யாராவது ஒருத்தராவது வாய் திறந்து சொல்கிற வரைக்குமே யாருக்குமே இதனுடைய முழு விஷயங்களும் தெரியாது. இன்னைக்கு வேணா கட்சி பணிகளுக்காக இந்த விஷயத்தை சமரசமாக அவங்க கேட்ட ஜீவனாம்சத்தையும் விவாகரத்தையும் இன்னைக்கு கொடுக்கறதுக்கு விஜய் தரப்பு தயாராக இருந்தாலுமே இதை பற்றின எந்த ஓப்பனான விஷயத்தையுமே அவங்க பேச விரும்பலை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, மேபி ரவி மோகன் மாதிரி இன்னைக்கு நம்ம தளபதி விஜயும் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா இல்லை என்ன அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய மர்மமாகவே இருக்கிற இந்த நிலைமையில் ஜிவி பிரகாஷ் குமார் இன்னைக்கு தளபதி விஜய் பற்றி சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் சோஷியல் மீடியா ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக தான் இன்றைக்கி ஜிவி பிரகாஷ் குமாருக்கும் சைந்தவிக்கும் விவாகரத்து ஆச்சு. அவங்க 2 பேருமே மியூச்சுவலாக தான் டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பரவனாலும் அவங்களுடைய டிவோர்ஸ் அப்போ கோர்ட்டில் நடந்த சில விஷயங்கள் எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாக வச்சுச்சு. ஏன்னா பொண்ணு ஆர்த்தியோட கேரை அவங்களே எடுத்துக்கிட்டும் அவங்க அதை டேக் கேர் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ ஃபாதராக அவர் சொன்னதும், அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நடந்த ஒரு தீபாவளி ஃபங்க்ஷனில் அவங்களுடைய சைந்தவியோட வீட்டுக்கே போய் சைந்தவி, அன்வி, அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ்குமார் எல்லாருமே சேர்ந்து டிவோர்ஸுக்கு அப்புறமேலு அந்த தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணதும் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுச்சு. அவங்க 2 பேருமே அஃபிஷியலாக ஃபேன்ஸுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் 2 பேர்த்துக்குமே இப்போ ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. அந்த ஸ்பேஸ் தான் நாங்கள் விவாகரத்து அப்படிங்கிற பேரில் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஆனாலும் இப்போ எங்கள் குழந்தைங்களுக்காக நாங்கள் சேர்ந்து தான் இருக்கிறோம். அவளுக்கு ஏதாவது ஒரு விஷயம், அவளுடைய ஃபியூச்சர் கெரியர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நாங்கள் கோ பேரண்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா ஃபஸ்ட்டு போய் நிற்கிறது நாங்களாக தான் இருப்போம். ஏன்னா என் பொண்ணு எப்போவுமே இண்டிபெண்ட்டாக நான் வளர ஆசைப்படுறேன். அதனால தான் அவளை நான் எப்பயுமே இன்னர் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்காக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு இதிலிருந்து நான் எப்போவுமே விலக மாட்டேன். அதே மாதிரி தான் சைந்தவிக்கும் எனக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. மேபி இதை
வளர விட்டா எங்களுடைய நட்பு கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க விவாகரத்து அப்படிங்கிற பேர்ல எங்களுடைய ஸ்பேஸ நாங்க எடுத்துக்கிட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஃபேன்ஸான உங்ககிட்ட தான் நாங்க இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட்டு சொல்றோம். ஏன்னா, சைந்தவிக்கும் சரி, எனக்கும் சரி நெறைய ஃபேன் பேஸ் இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்தினால நீங்க கண்டிப்பா ரொம்ப டிப்ரஸ் ஆவீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டு சொல்றோம். ஏன்னா ஏன்னா, என்னுடைய எல்லா கான்செர்ட்லயும் சைந்தவி பாடுவாங்க. இதுக்கு மேல அதுல எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா, எனக்கும் சரி, அவங்களுக்கும் சரி எந்த விதமான கருத்து வேறுபாடுமே கிடையாது. எங்களது 10 ஆண்டு கால காதல், அதுக்கப்புறமேலு 11 ஆண்டு கால திருமண வாழ்க்கை. அவ்ளோ சீக்கிரம் இது முடிவுக்கு வந்துராது. அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஜிவி பிரகாஷ் குமார். அவரு வந்து இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கு உள்ள ஒரு சின்ன ஸ்பேஸ் தேவைப்படுது. மேபி அவங்க பிரிஞ்சிருக்கும்போது, அவங்க அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு தனிமை அவங்கள ஆட்கொள்ளும். அந்த தனிமைய போக்குறதுக்கு அவங்களுக்கு அ நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். ஆனா, இந்த மாரி திரைத்துறையில இருக்கிறவங்களுக்கு லீவே கிடையாது. 6 மாசம் ரொம்ப ஒர்க் இருக்கும். அது 1 இயர் கூட அந்த ஒர்க் நீண்டும். நாம சாட்டர்டே, சண்டே லீவு, வெக்கேஷன் இந்த மாரி ப்ராப்பரா எதையுமே நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு செலிபிரிட்டியோட மேரேஜ் ஃபங்ஷனுக்கு போறோமோ, இல்ல இந்த மாரி ஏதாவது முக்கியமான இதுக்கு போறதுக்கு கூட எங்களுக்கு டைம் இருக்காது. அங்க போயிட்டு கூட சீக்கிரமா நாங்க கிளம்பி வந்துர வேண்டியது இருக்கும். அது மாரி ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட்ற டைம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா தான் எங்ககிட்ட இருக்குது. அதனால கூட அந்த தனிமை நம்மள அதிகமா ஆட்கொள்ற பட்சத்துல, என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம எதுக்காக ஓடுறோம்? இந்த மாரி நெறைய கேள்விகள் எங்களுக்குள்ளேயே எழுது. இதெல்லாம் நாங்க எங்கள மறைச்சுக்கிட்டு தான் நாங்க ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா, இப்போ நம்ம தாவேகா தலைவர் விஜய் எடுத்து வச்சிருக்கிற இந்த ஸ்டெப் ரொம்ப துணிச்சலான ஒரு விஷயம். இத யாருமே கொஞ்சம் கூட கற்பனை கூட பண்ண மாட்டாங்க. ஆனா, அவருடைய ஃபேன்ஸ்க்காக அவர் எடுத்திருக்கிற இந்த போல்டான டெசிஷன் யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனா, இந்த விவாகரத்து கேஸ்ல இப்ப லாஸ்ட்டா அவரு மாட்டிட்டுருக்கிறத பார்த்தா எல்லாருக்குமே ரொம்பவும் எம்பாரஸிங்கா இருக்குது. ஏன்னா, இப்பேற்பட்ட ஒரு தலைவர் இன்னைக்கு மக்களுக்காக நல்லது செய்யற போறேன்னு உள்ள வந்தவருக்கு இவ்ளோ அடி மேல அடி விழுறத பார்த்தா எல்லாருக்குமே கஷ்டமா இருக்குது. அவங்க 2 பேருக்கும் இருக்கிறது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். மேபி அது அவரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற பட்சத்துல அது சரியா போகிரும். ஆனா, அந்த டைம குடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இன்னைக்கு விஜய் சார் இருக்காரு அப்படிங்கிறது பலருக்கும் தெரியல. ஸோ இத பத்தின தேவையில்லாத விஷயங்கள தயவு செய்து யாரும் பேசாதீங்க. அதுவும் ஒரு பொதுவெளியில ஒரு மேடையில அவங்களுடைய பெர்சனல் விஷயத்த பத்தி மனைவிக்கு மரியாதை குடுக்காதவன் அந்த மாரி பேசுறது ரொம்ப தப்பு. ஏன்னா, இந்த டிவோர்ஸ் கேஸ்க்கு அப்புறமே கூட விஜய் சார் அவங்கள பத்தின ஒரு சின்ன வார்த்தைய கூட இன்னும் எந்த மேடைகள்லயும் சொல்லல. இதுலருந்து அவர் மௌனமா இருக்கும்போதே, ஏதோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அந்த அ இந்த கருத்து வேறுபாட தாண்டின ஒரு நட்பு தெரியுது. அவங்களும் ஒரு நண்பர்களா இருந்து தான் திருமண வாழ்க்கைக்குள்ள வந்தாங்க. கண்டிப்பா இன்னைக்கு விவாகரத்து வாங்குனா கூட அந்த நட்பு அவங்களுக்குள்ள மாறவே மாறாது. எப்பவுமே 2 பேரும் மரியாதை நிமித்தமா பார்த்துக்கிறது ரொம்பவும் அழகா இருக்கும். ஏன்னா, இப்போ சங்கீதா மேம் குடுத்துருக்கிற அந்த மனுவிலேயே நெறைய விஷயத்த, அதாவது பிரைவேட்டா தான் இந்த விஷயத்த நடத்தணும். அவங்க நெனச்சா இந்த விஷயத்த எவ்வளோ பெருசு வேணாலும் கொண்டு போயிருக்கலாம். ஆனா, விஜய் சார் மேல எந்த அளவுக்கு அவங்களுக்கு அன்பு இருந்திருந்தா, இத இவ்ளோ பிரைவேட்டா தான் நடத்தணும். இதுல மீடியாவோட தலையீடு இருக்கக்கூடாது. இந்த மாரி நெறைய கண்டிஷன்ஸ் அவங்க போட்டிருந்தாங்க. அவங்கள பத்தியும் சரி, இந்த விவாகரத்த பத்தியும் சரி, ஒரு வார்த்தை கூட விஜய் சார் பேசாததுலருந்தே நல்லா தெரியுது. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது ஒரு சின்ன கருத்து வேறுபாடு தான். தயவு செய்து நீங்க அதெல்லாம் அத ஊதி பெருசாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி